ஆமா, சட்டம் சரியில்லைன்னு நிறைய மக்கள் வந்து, அது மக்கள்னு கூட அவர் வந்து சொல்லல. சட்டம் சரியில்லைன்னு என் மேல வந்து பழிய போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா அதுக்கு வந்து அவர் என்ன காரணம்னு சொல்றாரு அப்படின்னா, அதாவது இதுக்கு முந்தின ஆட்சி டிஎம்கே ஆட்சியில வந்துட்டு கஞ்சா புழக்கங்கள் வந்து நிறைய இருந்திருக்கு. அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு அதனாலதான் இப்படி நடக்குதுன்றாரு. ஆமா, அது உண்மைதான். டிஎம்கே ஆட்சி ஒன்றும் அவ்வளவு நல்ல ஆட்சிலாம் ஒண்ணும் இல்ல. உண்மைதான். நிறைய தவறுகள் நடந்தது. அது வந்து தீய சக்தி தான். அது எல்லாருமே ஒப்புக்கொண்டுட்டாங்க. அது வந்து உண்மைதான். ஆனா வந்து அதுக்கு இவரு என்ன முன் வைக்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன், இனிமே எப்படி இருக்கும் அப்படி வந்து சொல்ல வரல அவரு. இப்படி இருந்ததுனாலதான் இது இது வந்து தொடர்ந்து நடக்குது. அதனால இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி எடுக்கிறீங்கன்றதுதான் இப்ப கேள்வி. அது வந்து அவர் மேல உள்ள ஒரு பழிய வந்து தீர்த்துக்கிறாருங்கிறத தாண்டி, ஒரு தலைவருக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு குணம் அப்படின்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது. ஒரு தவறு நடக்கு அப்படின்னா, ஓகே இப்ப ஆட்சியில இருக்கிறது நம்ம தான், சரி யாரோட தப்பா வேணாலும் இருந்துட்டு போயிட்டோம். இப்போ நான் ஆட்சியில இருக்கேன், என்னோட ஆட்சியில இப்படி நடந்தது வந்து ஒரு பெரிய பிழை தான். அந்த பிழையை வந்து நான் எப்படி திருத்துறேன் அப்படிங்கறது பேசுறது வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு தலைவர் பேசுற ஒரு இது. ஆனா என்னதான் நடந்தாலும், எவ்வளவு பிழைதான் நடந்தாலும் இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்னு கரூர் விஷயத்துல இருந்து இப்போ வரைக்கும் இவர் வந்து இதைதான் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு சிறந்த ஒரு தலைவருக்கான குணமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆமா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு வந்து இதுக்கு நான் கிடையாது. இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் பண்ணல மிஸ், அவன் தான் எடுத்தா, அந்த மாதிரி இன்னும் எவ்வளவு நாளைக்கு வந்து அவங்க வழியா பழி போட்டுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது மாற்று அரசியல் வேணும், மக்கள் மாறிட்டாங்கன்றது உண்மைதான். ஆனா என்ன, மக்கள் வந்து சரியான மாற்றத்தை தேர்ந்தெடுக்கலையே தவிர, ஆனா மாற்றத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நிலைக்கு வந்துட்டாங்க. நீங்க வந்து இந்த நடுவுல வந்து இந்த டைவர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா இந்த மக்களை. அதனால இந்த டிஎம்கே வந்து நீங்க அடிங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க எதுவுமே சொல்லல. ஆனா இன்னும் ரொம்ப நாள் வந்து பக்கத்துல இருக்கிறவனே வந்து குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. அரசியல் நீங்க பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அதையே குறை சொல்லிட்டு காலத்தை விட்டுட்டுவீங்கன்னு நினைக்கல. எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமும் நீங்க இதே தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் டாக்டிக்ஸ் இருக்கலாம். அது ஒரு ஐடியாவே அவர் வச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா மக்கள் வந்து இத்தனை வருஷமா மாற்றத்தை எதிர்பார்க்காம கரெக்டா இப்போ வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டாங்க. அதுல ஒண்ணு டவுட்டும் கிடையாது. பிரச்சனை இல்ல, 5 வருஷம் இருக்கு. அண்ணன் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்திடுவாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால கவலைப்படாதீங்க மக்களே. சிறப்பான சம்பவம் இனிமேல் தான் காத்துட்டு இருக்கு. சிறப்பான சம்பவம் இருக்கு. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ண. இவ்வளவும் குறை சொல்லிட்டு அண்ணன் வந்து கடைசியில அந்த இக்கானா வைக்கிறாரு. இப்போ இவரு பேசிட்டாரு, நாளைக்கு மீம் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம மாதிரி வேலை வெட்டி இல்லாத ஆளுங்களா இருக்கட்டும், என்ன பேசுவோம், அதான் டிஎம்கே தான் ஆட்சியை விட்டே போயிட்டாங்களே, இன்னுமேவா டிஎம்கே ஒரு குறை சொல்லிட்டு இருப்பான்னு நம்ம பேசுவோம்ல. அப்படி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணனே முன்னாடியே சொல்றாரு, நாளைக்கு இப்படி பேசுவாங்க அப்படின்னு. அப்படித்தானே பேசுவோம் நாங்க. ஏன் நாங்க பேசாம இருக்கணும்னு நினைச்சீங்களோ? அது இப்படி சொன்னா நாங்க பேச மாட்டோம். அதுதானே உண்மை. அப்படித்தானே பேசுவோம் நாங்கன்னு இல்ல. எந்த நாட்டுல போய் எங்க போய் நீங்க போய் இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணாலும் அங்க கேக்குற மக்களோட கேள்வி வந்து இதுவாதான் இருக்கும். இது வந்து தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்தியான்னு கிடையாது, உலக அரசியல்ல இதுதான் வந்து நடக்கிறது. அது என்னன்னா, அவருக்கு வந்து இந்த கேள்வி கேட்கறது புதுசா இருக்கு. புதுசு கிடையாது, நம்ம கேள்வி கேட்டுட்டேதான் இருக்கும். இப்படி சொன்னா நம்ம கேள்வி கேட்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு டாக்டிக்ஸ் அவர் யூஸ் பண்ணிருக்காரு. அதுதான் எங்க கிட்ட நடக்காது. அவரு அந்த பாயிண்ட் எப்படியும் சொல்லுவாங்கன்னு தெரியும் மக்கள். அதாவது முன்னாடியே கணிச்சுட்டாராமா அவரு. அதுக்கு வந்து இப்பவே ஒரு சுகர் கோட் போட்டு அப்படியே கட்டி அமைச்சிட்டு இருக்காரு கோட்டையை. ஆமா, அப்பதான் வந்து நாளைக்கு சொன்னால எங்க அண்ணன் தான் அப்பவே சொன்னாரு, நீங்க இதுதான் பேசுவீங்க. எங்க அண்ணன் சொன்னது கரெக்டா தான் இருக்குதோ, பேசிட்டானுங்களே அப்படின்னு. அதுதான் அப்படிதான் மக்கள் பேசுவாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவைலாம் ரொம்ப ஓவர். மாசத்துக்கு ஒரு தடவையோ, சரி மாசம் கூட வேண்டாம், தப்பு நடக்கிறப்போ ஒரு பிரஸ் மீட் பண்ணி ஒரு அறிக்கை விடலாம். இல்ல மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவதிகள் வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுது, இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்கள்லாம் நடக்குது, இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன், இல்லை இதுக்கு இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், மக்களுக்கு பாதுகாப்பை வந்து உறுதி செய்வேன், அந்த மாதிரி ஏதாவது பிரஸ் மீட் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாங்க இப்படியே போட்டு நாங்க இருப்போம். எங்களுக்கு தேவையான நியூஸ் வந்து பிரஸ் மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது மக்கள் கிட்ட இருக்க ஒட்டுமொத்த கேள்வியும் வந்து பிரஸ் மூலியமா தான் வந்து மக்களுக்கு போய் சேருது. அப்படிப்பட்ட ஒரு பிரஸ்ஸையே சந்திச்சு நீங்க வந்து ஒண்ணுமே பதில் சொல்லல அப்படின்னா எங்க இருந்து எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும்? மக்களே, நடுநிலையான மக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், இதுக்கும் முட்டு கொடுப்பாங்க. எதுக்கு பிரஸ் மீட் பண்ணணும், எதுக்கு நாங்க வந்து அதை பண்ணணும் இதை பண்ணிதான் ஆகணும். இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன செயல்படுத்துறீங்கன்னு தெரியறதுக்கான அத்தனை உரிமைகளும் இருக்கு. அவனுங்க கமெண்ட்டை ரீட் பண்ணிட்டு இவங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. மண்டையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி இவங்க மண்டையில அரைச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்படி சிரிக்கிற நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை.
இன்னொன்னு இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம நாம் தமிழர் நண்பர்கள் உறவுகள் எல்லாம் பார்த்து என்ன நினைச்சிட்டாங்க, சரி முட்டை வாங்கிட்டானுங்களே இவனுங்க அவ்வளவுதான் அடங்கிருவானுங்க அப்படின்னு நினைச்சிட்டானுங்க. இவங்களுக்கு அதனாலதான் என்னன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து கேள்வி கேட்கறத அவங்களால வந்துட்டு ஏற்கவே முடியல. நீங்க யாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கலாமாடா அந்த மாதிரி யோசிக்கிறீங்களோ? கேட்போம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்க. ஏன்னா இங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆல்ரெடி மக்களுக்காக அவ்வளவு பேசி எதுவும் இல்லை. ஏன்னா மக்களுக்காக அவ்வளவு பேசி மக்களுக்காக அவ்வளவு உழைச்சி இவ்வளவு நாள் மாற்றம்னு கூவிட்டு இருந்தவரை வந்துட்டு கீழே தள்ளிட்டு இப்ப புதுசா ஃபேஸ் கார்டை வச்சு ஒருத்தர் வந்ததும் நாங்க எதிர்பார்த்த மாற்றம் இதோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சுட்டீங்க. கூடிய சீக்கிரமே நீங்க உண்மையான மாற்றம் எந்த தலைவர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிற நேரம் ரொம்ப நாளாம் கிடையாது. ரொம்ப அதுவும் வந்து இப்ப டிவிக்கு ஆட்சி அமைச்சிருக்குல்ல, இப்போ வந்து நீங்க கண்டிப்பா அதை உணர்ந்துருவீங்க. ஏன்னா இப்பவே கொஞ்சம் பேர் உணர்ந்துருக்காங்க. சீக்கிரமே மாற்றம் வந்து நடக்கும் தான். ஆனா மக்களே திரும்ப திரும்ப கொடுத்த, அதாவது வாய்ப்பு கொடுத்த கட்சிக்கே திரும்ப திரும்ப கொடுக்காம இப்போ ஒரு மாற்றம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இன்னும் 5 வருஷத்துல என்ன பண்றாருன்னு எல்லாருமே பொறுத்திருந்து பார்ப்போம். ஒண்ணா கவனிப்போம். சரி, இதுவும் இப்போ வரைக்கும் டிஎம்கே மாதிரி தான் இருக்கு, இல்ல இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ஏடிஎம்கே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறப்போ புதுசா அடுத்த ஒரு கட்சிக்கு வந்துட்டு மாற்றம் கொடுக்கறதுக்கு வந்து எல்லாருமே தயாரா இருங்க. முதல்ல உங்க மூளையை வந்து முடக்கி வைக்காம, அது என்ன சொல்லுவாங்க, நேரோ மைண்டடா இல்லாம பிராட் மைண்டடா வைங்க. ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அதை உள்வாங்குங்க. அது சரியா தவறா நீங்க யோசிங்க. உங்களுக்கு தோணும் அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான், இல்ல எங்க அண்ணன் வந்து அப்படி சொல்லிட்டாரு, எங்க அண்ணன் வந்து எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கையை விட்டுட்டாலே நம்ம தமிழ்நாடு வந்து கொஞ்சம் உருப்பட்டுரும். அதனால இப்போ அதுதான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியினருக்கு வந்துட்டு இழக்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. அதனால நாங்க அப்படியே அமைதியா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. சொல்லுங்கடா. முட்டைக்கு ஏதாவது பாட்டு இருக்கா? போடுவானுங்க. அதுவும் நம்மளே போடலான்ற. நம்மளே போட்டுடலாமா? இவனுங்க என்ன போடுறது? முட்டை நாங்க வாங்கினது முட்டை போதுமா? நாங்களே பாட்டு பாடிட்டோம். we are very happy actually. அதனால புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. முட்டாம வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு துப்பாக்கி அந்த இது அது AK-47 ஆமகரி இதெல்லாம் கொஞ்சம் புடிச்சு போச்சுங்க. அதனால அரசியல் ரீதியா சீமானனை வந்து அரசியல் ரீதியா எதிர்க்கிறதுக்கு வந்துட்டு ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்க. நன்றி. வணக்கம். வந்து இதை பார்த்துட்டு எப்படியோ இதுல என்ன உங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறனாலும் தாராளமாக கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. நாங்க அதை கண்டிப்பா பார்த்து சிறப்பா செய்யறோம் அடுத்த வீடியோல. நன்றி. வணக்கம்.